மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் கந்த சஷ்டி விழா காப்பு கட்டுதலுடன் கோலாகலமாக துவங்கியது. மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்த சஷ்டி விழா இன்று காப்பு கட்டுதலுடன் கோலாகலமாக துவங்கியது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்து காப்பு கட்டி தங்கள் விரதத்தை தொடங்கியுள்ளனர். ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடாகவும் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டு மரக்கோலத்தில் காட்சி தரும் திருத்தலமாகவும் விளங்கும் திருப்பரங்குன்றத்தில் நடைபெறும் விழாக்களில் கந்த சஷ்டி விழா சிறப்பு பெற்றதாகும். அந்த வகையில் இந்த ஆண்டு கந்த சஷ்டி திருவிழா இன்று தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறுகிறது. திருவிழாவின் முதல் நாளான இன்று காலை கோவிலுக்குள் உற்சவர் சன்னதியில் தெய்வானையுடன் எழுந்தருளிய சுப்பிரமணிய சுவாமிக்கு சண்முகர் சன்னதியில் எழுந்தருளிய தெய்வானை மற்றும் வள்ளி சமேத சண்முக பெருமானுக்கும் காப்பு கட்டுதல் அரோகரா கோஷத்துடன் இன்று நடைபெற்றது. இதனையடுத்து விரதம் இருக்கும் ஏராளமான பக்தர்களுக்கும் காப்பு கட்டப்பட்டது. கடும் விரதம் இருக்கும் பக்தர்கள் 6 நாட்கள் கோவிலிலேயே தங்கியிருந்து காலையிலும் மாலையிலுமாக இருவேளை சரவண பொய்கையில் நீராடி கிரிவலம் வந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள். விழாவினையொட்டி கோவிலுக்குள் தினமும் காலை மாலை என இருவேளையும் சண்முகார்ச்சனையும், தினமும் இரவு உற்சவர் சன்னதியில் இருந்து தெய்வானையுடன் முருகப்பெருமான் புறப்பட்டு திருவாட்சி மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்வும் நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக வரும் 26ஆம் தேதி மாலை கோவிலுக்குள் ஆலய பணியாளர் திருக்கண்ணில் வேல் வாங்குதல் நிகழ்ச்சியும், மறுநாள் 27ஆம் தேதி மாலை சன்னதி தெருவில் சொக்கநாதர் கோவில் முன்பு சூரசம்ஹார லீலையும், 28ஆம் தேதி காலை சட்டத்தேர் கிரிவலம் வரும் நிகழ்வும் நடைபெறுகிறது. மேலும் விழாவினையொட்டி தினமும் மாலையில் பக்தி சொற்பொழிவும் நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த கந்த சஷ்டி விழா 7 நாட்கள் கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 7ஆவது நாளாக சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறும். அந்த நிகழ்ச்சியில் அனைத்திலும் பக்தர்கள் 7 நாட்களும் இங்கு தங்கி விரதம் இருந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொரு வருடமும் மக்கள் பக்தர்கள் வந்து தங்களது கோரிக்கைகளை முருகனிடம் வைத்து அதை சிறப்பாக நிறைவேற்றி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லும்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிர்வாகம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. அறங்காவலர்கள் தலைவர் மற்றும் அறங்காவலர் குழுவினர் அனைவரும் சிறப்பாக இந்த 7 நாள் திருநாட்களையும் இந்த சஷ்டி விரதத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குறையும் இல்லை, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்பதை போல சிறப்பாக இருக்கின்றது. திருப்பரங்குன்றம் கோயிலில் இப்போ கந்த சஷ்டி திருவிழா நடைபெற்று இருக்கு. இதுக்கு நம்ம கோயில் நிர்வாகத்தின் சார்பாக என்னென்ன ஏற்பாடுகள் பக்தர்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க? மெயினாக அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். குடிநீர் வசதியாகட்டும், கழிப்பறை வசதியாகட்டும், தங்கும் இட வசதியாகட்டும் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. திருப்பரங்குன்றம் கோயில் இன்னைக்கு காப்பு கட்டுறது நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு. பக்தர்கள் காப்பு கட்டியிருக்காங்க. வேறு என்னென்ன கோரிக்கையாக வந்து காப்பு கட்டியிருக்காங்க? இல்லை, பக்தர்கள் அனைவரும் வந்து அவங்கவுங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. குழந்தை வரமாகட்டும், திருமண வரமாகட்டும் மற்றும் வேலை வாய்ப்பாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி பக்தர்கள் அனைவரும் தங்களது கோரிக்கையை வைக்கிறாங்க, நிறைவேற்றி கொடுக்கணும். இந்த கந்த சஷ்டி விழா 7 நாட்கள் கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 7ஆவது நாளாக சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறும். அந்த நிகழ்ச்சியில் அனைத்திலும் பக்தர்கள் 7 நாட்களும் இங்கு தங்கி விரதம் இருந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொரு வருடமும் மக்கள் பக்தர்கள் வந்து தங்களது கோரிக்கைகளை முருகனிடம் வைத்து அதை சிறப்பாக நிறைவேற்றி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லும்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிர்வாகம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. அறங்காவலர்கள் தலைவர் மற்றும் அறங்காவலர் குழுவினர் அனைவரும் சிறப்பாக இந்த 7 நாள் திருநாட்களையும் இந்த சஷ்டி விரதத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குறையும் இல்லை, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்பதை போல சிறப்பாக இருக்கின்றது. திருப்பரங்குன்றம் கோயிலில் இப்போ கந்த சஷ்டி திருவிழா நடைபெற்று இருக்கு. இதுக்கு நம்ம கோயில் நிர்வாகத்தின் சார்பாக என்னென்ன ஏற்பாடுகள் பக்தர்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க? மெயினாக அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். குடிநீர் வசதியாகட்டும், கழிப்பறை வசதியாகட்டும், தங்கும் இட வசதியாகட்டும் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. திருப்பரங்குன்றம் கோயில் இன்னைக்கு காப்பு கட்டுறது நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு. பக்தர்கள் காப்பு கட்டியிருக்காங்க. வேறு என்னென்ன கோரிக்கையாக வந்து காப்பு கட்டியிருக்காங்க? இல்லை, பக்தர்கள் அனைவரும் வந்து அவங்கவுங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. குழந்தை வரமாகட்டும், திருமண வரமாகட்டும் மற்றும் வேலை வாய்ப்பாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி பக்தர்கள் அனைவரும் தங்களது கோரிக்கையை வைக்கிறாங்க, நிறைவேற்றி கொடுக்கணும்.